புத்தகப்பை சுமைக்கு குட் பை. தமிழக பள்ளிகளில் புதிய கல்வி முறை. அமைச்சர் ராஜ்மோகன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள்லயும் மாணவர்களோட புத்தகப்பை சுமையை குறைக்கக்கூடிய நடவடிக்கை சீக்கிரத்திலேயே அமல்படுத்தப்படும் அப்படின்னும், இது மூலமா மாணவர்களோட மனச்சுமையும் குறையும் அப்படின்னும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல நடைபெற்று வரக்கூடிய பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்துல கலந்துகிட்டு பேசின அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்நாட்டோட கல்வி இப்போ மாறுது. கற்றல இனிமையான அனுபவமா மாத்துவோம். அரசு பள்ளிகள்ல குழந்தைகளை மையமா வச்சு கல்வி மாறப்போகுது. குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான கல்வி கொடுக்கறதோட பெற்றோரை மதிக்கக்கூடிய வகையில கல்வி திட்டமா அமைக்கப்படும். கணிதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமா எனக்கு இருந்துச்சு. அதையெல்லாம் கருத்துல கொண்டு இரவு பகலா கல்வியாளர்கள் வேலை பார்த்து மாற்றியிருக்காங்க. மாணவர்களுக்கு ஈஸியா கணிதம் புரியக்கூடிய வகையில ஒவ்வொரு கணிதமும் கதையின் வழியில கற்றுக் கொடுக்கப்படும். கணிதத்தை கற்கறப்பவே இனிமையான அனுபவமா மாற்றக்கூடிய வகையில கதைகளோட வழியில கணித பாடம் நடத்தப்படும். புத்தகப்பை சுமை இனி குறைக்கப்படும். அப்போ மாணவர்களோட மனச்சுமையும் குறையும். பாட புத்தகங்கள் வண்ண பாட புத்தகங்களா மாறும். புத்தகத்துல வண்ணப்படங்கள் அதிகமாக்கப்படும். அந்த வண்ணப்படங்கள் குழந்தைகள் கூட பேசும். அதுல ஒரு QR கோடு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது காணொலியா மாறும். AI தொழில்நுட்பத்தோட நுணுக்கங்கள் பத்தி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். AI பத்தி யாருமே அச்சப்பட வேணாம். அது ஒருபோதும் நம்மளோட வேலையை பறிக்காது. தகுதி திறமையை வச்சு மட்டும்தான் ஆசிரியர்கள் உள்ள வர முடியும். ஒவ்வொரு பள்ளியிலையும் செய்தித்தாள் வாசிப்ப ஊக்குவிக்க போறோம். கல்வித்துறையில ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ஜூலை 27க்கு பின்னாடி டாஸ்மாக்ல வரப்போற அதிரடியான மாற்றம் பத்தி அமைச்சர் விக்னேஷ் அப்டேட் கொடுத்திருக்காரு. டாஸ்மாக் கடைகள்ல பாட்டில்களுக்கு 10 ரூபாய் கூடுதலா வசூலிக்கப்படக்கூடிய தொகையை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய நோக்கத்துல தாவேக அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது அப்படின்னும், இப்போ சில இடங்கள்ல ரூபாய் 10க்கு பதிலா 5, 3 அப்படின்னு வசூலிக்கப்படுறதா தகவல்கள் வருது. ஜூலை 27க்கு பின்னாடி இது தொடர்பா புதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அமைச்சர் விக்னேஷ் தெரிவிச்சாரு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது, போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒண்ணா இருக்குது. அதுக்காக பல கட்ட முயற்சிகள் நடைபெற்று வருது. ஒரு மாதமா காவல்துறை போதைப் பொருட்களை பறிமுதல் செஞ்சுட்டு வராங்க. போன மே 10ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் 2892 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3845 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 3579 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர்த்து 27 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 10,02,379 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஹெராயின், மெத்தபெட்டமைன், கஞ்சா சாக்லேட் அப்படின்னு பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அரசு எந்தவித சமரசமும் இல்லாம போதையில்லா தமிழகம் உருவாக நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையா உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. போன ஆட்சியில 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருந்ததை இன்னும் வாங்குறாங்க. இப்போ பல இடங்கள்ல அது குறைஞ்சிருக்கு. இப்போ 5 ரூபாய் 3 ரூபாய் அப்படின்னு வாங்குறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை முழுமையா ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். 27ஆம் தேதிக்கு பின்னாடி வேற ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம். இந்த துறையை மட்டும் எல்லோரும் மோசமா நினைக்கிறாங்க. இந்த துறையை மாற்ற கலந்துரையாடல் நடைபெற்றது. அதுல பேசப்பட்ட ரெஸ்ட்ரோ பார மட்டும் யாரோ சொல்லியிருக்காங்க. பெட்ரோ பேக் மூலமா மது விற்பனை கொண்டு வர முயற்சி பண்ணப்போ ஃப்ரூட்டி பாக்ஸ் மாதிரி கவர்ச்சியா இருக்கிறதால குழந்தைகளுக்கு அது மேல ஆர்வம் வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லாமும் சரிசமமா கொடுக்கறதுக்காக திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். 2 பேர் 3 பேர் கிட்ட மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஜனநாயக அடிப்படையில இருக்கிறது சரியா இருக்கும். வெள்ளலூர் பேருந்து நிலைய பணி சீக்கிரமா முடிவடையும். குப்பை கிடங்கு பிரச்சனையும் அடுத்த வருஷத்துக்குள்ள சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.